கனியோட எவிக்ஷன் எப்படி பாக்குறீங்க? ஃபேர் எவிக்ஷனா, அன்ஃபேர் எவிக்ஷனா, இல்ல வந்துட்டு கனிக்கு பதில் வேற யார் போயிருக்கலாம்? டோட்டலி அன்ஃபேர் தான். ஏன்னா சாண்ட்ரா வந்து கேமே விளையாடல. அவங்க ஹஸ்பண்ட் பிரஜின் வெளியே போனோம்லேருந்தே அவங்க அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் அவங்க எப்படி வந்து ஓட்டு போட்டு சேவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. கனி அன்ஃபேர் தான், டோட்டலாக அன்ஃபேர் தான். அமித் வந்து அவருமே வந்து பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு தவிர அவர் கேம் எடுத்து வந்து முன்னாடி வைக்கல. அங்கங்கே உட்காந்து பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் போனது ஃபேர் எவிக்ஷன். நான் கனி வந்து டிசர்விங் தான் சொல்லுவேன். அவங்க வந்து இவ்வளோ நாள் கேமுக்கான இன்புட்ஸ் அவங்க கொடுக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. அது டிசர்விங் தான். அமித்துமே அப்படி தான். அவர் உள்ளே வரும்போது பேசின அளவுக்கு உள்ளே இருந்தப்போ அவர் எஃபர்ட் போடல கேமுக்கு. எல்லா விஷயத்துலேயும் போய் நடுவில் ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போய் பேசின மாதிரி இருந்துச்சு. பட் அது ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கணும். கனிக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து நிற்கிறப்ப அவங்களுமே ஒரு ஃபேமிலி கேம், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னு அப்படியே போயிட்டாங்க. ரொம்ப கைண்டாகவே கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாது. ஏதாவது யாருக்கு தப்பு நடந்தாலும் அந்த இடத்துல வந்து கேட்டிருக்கணும். ஏன்னா ஃபேமிலினா அதுதான். இங்கே பிக் பாஸ் உள்ளே போகிறதே அந்த மாதிரி ரீசனுக்காக தான் அவங்க போகிறாங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயமும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதை வந்து கனி அவங்க ப்ராப்பராக இன்புட் வச்சிருந்து கொடுக்கலையோ அப்படின்னு தான். இவங்க ஃபேரான எவிக்ஷன் தான். பட் சபரி ஒன்றுமே பண்ணலை. சபரி போயிருக்கலாம். அவங்களுக்கு பதிலாக யார் போயிருக்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு பாரு வீட்டுக்குள்ளே வேணாம் அப்படின்னு தோணுது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.